7ஆம் தேதியிலேருந்து வர 7ஆம் தேதியிலேருந்து சுற்றுப்பயணம் வச்சுருக்காரு. சுற்றுப்பயணம் எல்லாரும் தான் வைக்கிறாங்க. வாசன் கூட சுற்றுப்பயணம் வச்சுருக்காரு. எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணம் வைக்கிறாங்க. சுற்றுப்பயணத்தில் என்ன சாதிக்க போகிறார் எடப்பாடி? என்ன ஒரு நியாயத்தை மக்கள் மன்றத்தில் அதிமுக தொண்டர்கள் கொடுப்பார்? இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் அப்படி உழண்டு போயிருக்காங்கல்ல. ஏண்டா மறுபடியும் கூட்டணி வச்சு இப்படி தேவையில்லாமல் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு ஒரு போல்டாக ஒரு முடிவெடுத்து தனியாக நின்றுக்கணும்ல. அவர் தனியாக நின்றிருந்தால் விஜய் கட்சி கூட அவரோட கூட்டணி வைத்திருக்கும். அதை எதிர்பார்த்தாங்க. இப்போ அதிமுகவும் விஜய் கட்சியும் கூட்டணி வைத்தால் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்திருக்கும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அதிமுகவோட கூட்டணி வைக்க விரும்பினார், பாஜகவோட தான் விரும்பல. அப்ப ஒரு பலமான கூட்டணி மக்கள் மன்றத்தில் எடுபடுகின்ற ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கும். இன்னைக்கு அது உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு பாஜகவோட ஒரு கைப்பாவையாக மாற்றம் கண்டு விட்டதுன்னு மக்கள் உணர்றாங்க. இவர் மட்டும் தனித்தீவா நடந்து பேசிட்டு இருக்கார். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பத்தி இவர் கவலை இல்லை, மக்களுடைய சிந்தனையை பத்தி கவலை இல்லை. இவர் என்னன்னா வசனங்களை பேசிக்கிட்டு நீங்க நாங்க சேர்ந்தது உங்களுக்கு பிடிக்கலையா, இது என்ன அதாவது ஒரு சிரிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார். பாவமா பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். பெரியாரையும் அண்ணாவையும் இப்படி கேவலமா பேசுற ஒரு கூட்டணியில் இருந்துகிட்டு இப்படி பேசுறாருங்கிறது ஒரு பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பரிதாபமான நிலையில் எடப்பாடி இருக்கிறார். இதை ஏன் உணரல அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே வருத்தமே ஒழிய இவர் போய் சேர்ந்தா என்ன சேராட்டா என்னங்கிறதுலாம் திமுகவுக்கு தேவையான்னு நான் கேட்கிறேன். அதை பத்தி சிந்திப்பாங்களா? இன்னைக்கு பாஜகவோட அதிமுக கூட்டணி வைத்ததனால் எளிதான வெற்றியை திமுகவுக்கு கிடைக்கின்ற ஒரு சூழல் தான் வருது. அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால திமுகவுக்கு ரொம்ப எளிதான வெற்றி கிடைக்குங்க. பிரிஞ்சிருந்தா கூட உங்களுக்கு எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போயிருக்கும், சிறுபான்மை வாக்குகளே அதிமுகவுக்கு போயிருக்கலாம். இன்னைக்கு எல்லாமே அடைபட்டு போச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாம் அடைபட்டு போச்சு. பாஜகவுக்கு செல்கின்ற வாக்குகள் தான் அதிமுக கூட்டணிக்கு போகுது. அவ்வளவுதான். அதிமுகவில் இருக்கின்ற வாக்குகள் இன்னைக்கு சிதைந்து திமுகவிற்கும் மற்ற கட்சிகளுக்கும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதிமுகவில் இருக்கின்ற தொண்டர்கள் எல்லாம் அடிப்படையில் திராவிட சிந்தனை உள்ளவர்கள் தானங்க ஆரம்பத்தில். அவர்களுக்கு எப்படி தோணும்